நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே பக்தனாகிய மோசே ஜனங்களை பார்த்து இந்த ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எனக்கு 120 வயதாகிவிட்டது, இனி நான் ஜனங்களுக்கு நடுவே
போக்கும் வரவுமாக இருக்க முடியாது. சீனாய் மலையில் ஏறுவதற்குரிய பலன் எனக்குள் குறைந்திருக்கிறது. அங்கு போவதும் வருவதும் யுத்தங்களை நடத்துவதுமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய எனக்கு போதுமான காரியங்களை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பலவீனமான நேரத்தில் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார். அவர் முன்பாக போய் உங்களோடே கூட இருப்பார். உங்களை விட்டு அவர் விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அப்படியானால் மோசேயுடைய உள்ளத்தில் என்ன இருந்திருக்க வேண்டும்? நான் வேண்டுமானால் இல்லாமல் இருந்து விடலாம், ஒருவேளை நான் மரித்து கூட போய்விடலாம் என்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலை நடுவில் நான் இல்லாமல் போனாலும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு முன்பாக அவர் போவார். உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்தி அவர் பேசுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு முன்பாக போவாரானால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி நமக்கு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவரை பற்றி கொண்டிருந்த மனிதன், ஆனால் திடீரென்று பெலிஸ்தியர் பாளையம் இறங்கிவிட்டார்கள். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? இவ்வளவு பெரிய போராட்டம் வந்துவிட்டதே, எதிராளிகள் எதிர்த்து வந்து விட்டார்களே, நான் என்ன செய்யட்டும் என்று ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது, ஜெபித்த போது ஆண்டவர் சொல்கிறார், முசுக்கட்டை செடியின் இறைச்சலை கேட்கிற போது நீ எழும்பி போ, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று தாவீதுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். அப்படியே அந்த முசுக்கட்டை செடி அசைகிற அந்த இறைச்சலை கேட்டவுடனே தாவீது புறப்பட்டான். அவன் போவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவருக்கு முன்பாக போய் எதிராளியை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லும்படியான ஒரு நன்மையான காரியத்தை, எதிராளிகளை சிதறடித்து தாவீதை காப்பாற்றினார். அதே தேவன்தான் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக போவார், தாமே முன்பாக போவாராம். நீங்க கேட்கிறீர்களோ கேட்கவில்லையோ, நாடுகிறீர்களோ நாடவில்லையோ, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார். அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே அவர்களை தைரியப்படுத்தினது போல இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நமக்கு முன்பாக போகிற தேவன் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறவர் இருக்கிறார், நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கிறவர் நம்மோடு என்றென்றைக்கும் இருந்து நம்முடைய பயத்தை மாற்றி கலக்கத்தை மாற்றி நம்மை அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பாக போகிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கிறவர் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய உதவியை நாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அவைகளை எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி உம்முடைய உதவியை நாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீரே, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயம் எடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக, தேசத்திலே கிரியை செய்வீராக. பிள்ளைகளுடைய படிப்பு, புதிய ஆண்டில் கல்விக்கு போகிற அந்த பாதையில் கர்த்தர் பிள்ளைகளை ஆதரித்து பாதுகாத்து பத்திரமாய் நடத்துவீராக. கர்த்தருடைய கரங்களில் எல்லா காரியங்களையும் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கு முன்பாக போய் தீமைகளை சுற்றறித்து நன்மையின் வாழ்க்கையில் நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.